அழகே அழகு சீரியலில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம மதியம் இருந்துட்டு வெளியே போக சொன்னதுனால அவங்க எங்கேயும் போகாமல் வெளியே இருக்கிற திண்ணை மேலே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஊரே நின்று வேடிக்கை பார்க்கறதுனால மதி எவ்வளோ சொல்லியும் அந்த இடத்த விட்டு போக மாட்டேங்கிறாங்க. அதனால் லக்ஷ்மி இருந்துட்டு பார்த்திங்கன்னா மதியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மதி ரொம்பவே பிடிவாதமாக வெளியே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவங்களுடைய அப்பா ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா இருந்துட்டு உன்னால் சைலண்ட்டாக இருக்கவே முடியாதா, குடும்பம்னா அப்படி இப்படி தான் இருக்கும், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வாழணும், அதை விட்டுட்டு இவ்வளோ பிடிவாதெல்லாம் ஆகாத மதி, ஏன் மதி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி திட்டி தீர்த்துறாங்க. அதுக்கடுத்ததாக சுரேஷ் இருந்துட்டு தயவு செஞ்சு இனிமேல் இந்த வீட்டு பக்கமே நீ வந்துடாதடி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி, குடும்பத்தில் அனுசரித்து உன்னால் வாழ முடியலை, நீ எல்லாம் என்ன பொண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. மதி இதெல்லாம் கேட்டோன்னே மறுபடியும் அமைதியாக இருக்காமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே கான்ஸ்டபிள் இருந்துட்டு சார் உங்களை பார்க்க ஒரு லேடி வந்திருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா அவங்க ஹஸ்பண்ட் மேலே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி உள்ளே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வர சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம மதி. என்ன விஷயம், நான் என் ஹஸ்பண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான் இருக்கேன், என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க, வெளியே துரத்துனது மட்டும் இல்லாமல் இனிமேல் என்னை அந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் எங்கள் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி என்னை மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் என்ன கேஸ் போட முடியுமோ போடுங்க, என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட சுரேஷ்க்கு இன்னுமே கோவம் வருது. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.